தனியா மட்டும் வறுத்துக்கலாமா? நான் இப்போ 1/4 கிலோ தான் அரைக்க போகிறேன். இந்த ஒரு மாதத்துக்கு தேவையான அப்புறம் வெயில் காஞ்சனா அரைச்சிப்பேன். இந்த பாருங்கள், தனியா மட்டும் லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாமா, அது கொஞ்சம் சூடு எரிச்சுனா போகிறோம். உங்களுக்கு இந்த மழைக்கு நமுத்தா மாதிரி இருக்குது, சூடு எரிச்சுனா போகிறோம். தனியாக மிஷினில் மிளகா காயிலன்னா அரைச்சி தர மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த அந்த சூடில் போட்டு கிளறி கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த சூட்லேயே சரியாக போயிடும். ஒரு 2 நிமிஷம் கிளறி ஆஃப் பண்ணிவிடுங்க. தனியாக இதில் வந்து பச்சரிசி ஒரு பொடி, துவரம்பருப்பு ஒரு பொடி, நான் கொஞ்சமாக தான் அரைக்க போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா ஒரு அவ்வளோ மிளகு, அவ்வளோ சீரகம் போட்டிருக்கேன். மஞ்சள் பாருங்கள், வரலி மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பொடி பச்சரிசி, ஒரு பொடி துவரம்பருப்பு, அவ்வளோ மிளகு, அவ்வளோ சீரகம் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கம்மியாக தான் நான் அரைக்க போகிறேன், அதனால் அவ்வளோலாம் போட்டிருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேம்மா. நல்லா லேசாக வறுத்துட்டேன். ரொம்ப பொரிய விடாதீங்க, பொரிய விடாத. அது பாருங்கள், இந்த வரலி மஞ்சள் போட்டிருக்கேன். பொரிய விடாமல் வறுத்து அந்த சூட்லேயே அப்படியே விட்டுட்டிங்கனாலே போகிறோம். வருந்துடுச்சு. இது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதெல்லாம் நான் மொத்தமாக அரைச்சிட்டு நான் தூள் எடுத்துன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையும் நான் ஆற வச்சுருக்கேன். ஃபேன் காற்றுல ஆற வைக்காதுங்க, திருப்பி நமுத்து போயிடும். இந்த சூடு நல்லா ஆறணுமா, சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா நீங்கள் போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்க, உடையுது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் உடையுது பார்த்தீங்களா? அதனால் அவசரத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கலாமா? நான் வெயிலில் காய வச்சு அரைச்சாதான் பொருள் நல்லாயிருக்கும். நம்ம அவசரத்துக்கு தேவைன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். வீட்டுக்கு இந்த ஒரு மாதம் தேவையானதை அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, மிளகாத்தூள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஆற வச்சு பெரிய டப்பாலேருந்து சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் நான். இந்த பாருங்கள், தூள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் வீடியோ அளவோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். நான் எவ்வளோ அளவு போடணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் மாதிரி எல்லாத்துக்குமே போடலாம். பொரியலுக்கு, வறுவலுக்கு, குழம்புக்கு நாங்கள் எல்லா இதை யூஸ் பண்ணோம். சாம்பார் பொடி மட்டும் நான் வீட்டில் வறுத்து தனியாக மிக்ஸில் அரைச்சி வச்சுப்பேன் நான். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்துக்குமே போடலாம். இது நான் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் போட்டு தரேன். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்எஸ் கோமரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.